Hi friends, welcome to Ruba Garden. இன்றைக்கி நம்ம பேசிக்காக வளர்க்கக்கூடிய காய்கறி செடிகளை பற்றியும் அதை எப்படி பராமரிக்கணுன்றதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேசிக் வெஜிடபிள்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பேசிக் வெஜிடபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கத்திரி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பேசிக் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய பராமரிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு விதை போட்டு நம்மளுக்கு 3 மாதத்தில் நம்மளுக்கு காய்கள் கொடுக்கும். இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இது 3மே நாற்று விட்டு நம்ம எடுத்து வைக்கணும். நாற்று நீங்கள் குழித்தட்டுலேயும் வைக்கலாம், இல்லைனா தனியாக அதுக்குன்னு ஒரு ஜாடி எடுத்து வச்சும் வைக்கலாம், இல்லைனா டீ கப்ஸோ இல்லை கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் விதைகள் போட்டு வளர்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 நாளுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கலாம். செடியில் நாற்று விட்டு வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்று விட்டு வைக்கும்போது நல்லா ஆழம் பறித்து ஆழத்தில் செடிகளை வைப்போம். ஸோ ஆழத்தில் இருக்கும்போது நல்லா வேர் பிடிச்சி செடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செடிகள் சாயாமல் இருக்கும். நீங்கள் தக்காளி செடிகள்லாம் வைக்கும்போது அதோடைய கிளை லைட்டாக இப்படி பட்டாலே உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக நம்ம சப்போர்ட்டுக்கு சின்னதுலேயே குச்சி பக்கத்தில் வச்சு கட்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் முதல் 2.5லேருந்து 3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 2.5லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம காய்கள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி ரொம்பவே பசுமையாக அழகாக இருக்குங்க. எல்லா காய்கறி செடிகளுக்குமே அப்படி தான். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்க பகுதியெல்லாம் காய ஆரம்பிக்கும், பழுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த கிளைகளை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது ஃபுல்லாகவே காய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் செடியுமே காஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி செடி ஃபுல்லாக காஞ்சிடுச்சுன்னா அந்த செடியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் மண்ணிலே நம்ம வேறு ஏதாவது தக்காளி செடி வைக்கலாம்னா வைக்கக்கூடாதுங்க. ஸோ அந்த மண்ணில் வேறு ஏதாவது விதைகள் போட்டு வளர்த்துக்கலாம். தக்காளி செடிக்கு எந்த மாதிரியான பேக் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி உயரமும் 1 அடி அகலம் உள்ள தொட்டியோ க்ரோ பேக்கை சூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது உரத்துக்கு வரலாங்க. உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளி செடிக்கு அதிகமாகவே தர வேண்டியதாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு ஒரு தடவை மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ கொடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி தக்காளி செடிக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக தேவைப்படும். அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் தேவைப்படும். அதுக்கு நம்ம செடிகளுக்கு அப்பப்போ சாம்பலோ இல்லைனா மீன் அமிலம் கரைசலோ இல்லை பஞ்சகாவியமோ அதை கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ அதிலே நம்மளோட செடி நல்லா செழிப்பாக இருக்கும். சப்போஸ் உங்கள் இலைகளில் மஞ்சள் நிறமாக மாறிடுச்சுன்னா அப்போ அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சத்துக்கள் செடிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது மிளகாய் செடிங்க. மிளகாய் செடியும் பார்த்திங்கன்னா விதைகள் ரொம்பவே சிறுசாக இருக்கும். அதையும் நம்ம நாற்று விட்டு தான் எடுத்து வைக்கணும். தக்காளி செடி மாதிரி இதோட நாற்றுகள் ரொம்பவே உடஞ்சி போகிற மாதிரி தின்னாக இருக்காது. பட் நம்ம இதுக்குமே குச்சி கட்டி நம்ம சின்னதில் வளர்த்துட்டோன்னா நல்லா ஆரோக்கியமான ஒரு செடியாக வளருங்க. இதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் நோய் தாங்க. அந்த மாதிரி இலை சுருட்டல் வந்துடுச்சுனாலே நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ அடிச்சிட்டு வந்தாலே அது கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட மீன் அமிலம் பஞ்சகாவியம்லாம் இல்லைன்னா நீங்கள் மோர் இருக்கு இல்லையா, நல்லா புளிச்ச மோரை அந்த செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இலை சுருட்டலுக்கு வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இலைகளுக்கு மேலே லைட்டாக சாம்பலை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுருக்கும் போது அந்த இலைகளோட நல்லா அந்த சாம்பல் பிடிச்சிக்கும். பனிநாளாக இருந்ததுன்னா ஈஸியாகவே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு செடிகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்காளி மாதிரியே மிளகாயும் 2.5லேருந்து 3 மாதங்குள்ளே நம்மளுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் காய்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சில மிளகாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 வருஷம் வரைக்கும் கூட காய்கள் கொடுக்கும். இந்த வானம் பார்த்த மிளகாய், அதுக்கப்புறம் காந்தாரி மிளகாய் இதெல்லாம் நீண்ட நாள் காய்கள் கொடுக்கக்கூடியது. இதோட ஹார்வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. நம்ம பச்சையாக இருக்கும்போதே நம்ம பறிச்சிட்டோன்னா அது பச்சை மிளகாய். சப்போஸ் உங்களுக்கு பழுத்துடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, செடிகள்லே விட்டுருங்க. அதை காய விட்டு எடுத்தோன்னா அது தாங்க வரமிளகாய்.
அதுவே வந்துட்டு நல்ல வெரைட்டியாக இருந்ததுன்னா அந்த பழுத்த மிளகாயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக விதைக்கிறதுக்கு நம்ம அந்த பழுத்த மிளகாயை காய வச்சு அந்த விதைகளை சேகரித்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வெண்டைக்காங்க. கத்திரிக்காய், மிளகாய் மாதிரி நம்ம இதை வந்து நாற்று விட்டு எடுத்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. டேரெக்டாகவே விதைகள் வந்து க்ரோ பேக்லேயோ இல்லை ஜாடிகள்லையோ வந்து போட்டுடலாம். பேக் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி உயரமும் 1 அடி அகலம் உள்ள க்ரோ பேக்கோ இல்லை ஜாடியோ வந்து எடுத்துக்கலாங்க. அதில் வந்து இந்த விதைகள் வந்து போடலாம். விதைகள் போடும்போது 1 இன்ச் ஆழத்துக்கு நம்ம நல்லா வந்துட்டு பள்ளம் எடுத்து அதில் வந்து விதைகள் வந்து போடணுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எத்தனை விதைகள் வரைக்கும் ஒரு க்ரோ பேக்கில் வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா 2 விதைகள் வரைக்கும் போடலாம். ஸோ நல்லாவே வந்துட்டு 2லேருந்து 2.5 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காய்கள் வந்துட்டு எப்படி வந்து பறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே முத்த ஆரம்பிச்சிடுங்க. இந்த நுனியை வந்துட்டு உடச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வளைஞ்சதுன்னா அந்த காய் வந்து முத்தி போச்சுன்னு அர்த்தம். நல்லா பிஞ்சாக உடஞ்சதுன்னா அது வந்துட்டு பிஞ்சாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பறிச்சிடணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு காய்கள் முத்தி போயிடுச்சுன்னா அதே செடிகள்லேயே விட்டுருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காய்கள் வந்து பெருக்காது, சின்னதாகிடும் சைஸ். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி முத்தி இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து விதைக்காக விட்டுருக்கீங்கன்னா அதை வந்து முத்துறதுக்கு விட்டுடலாம். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் தாங்க நல்ல காய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காய்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கிளைகளை வந்து கட் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கப்புறமா அதிலிருந்து துளிர்கள் வந்துட்டு காய்கள் கொடுக்கும். அதை வந்து கட்டைக்காய்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் வந்த மாதிரி காய்கள் வந்துட்டு நல்லா நீட்டமாக வராது. அதுக்கப்புறமா வந்துட்டு சின்னதாகிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி செடியை வச்சு வளர்த்துக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் வெண்டைக்காய் வச்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 5 மாதம் வரைக்கும் வளர்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் செடியில் வரக்கூடிய ஒரு சில நோய்கள் பற்றி பார்க்கலாம். சாம்பல் நோய், வாடல் நோய், சிற்றிலை நோய், அதுக்கப்புறம் இலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பனித்துளி மாதிரி துளி துளியாக ஒட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரிகாஷனாக வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளுக்கு ஒரு முறையோ நம்ம வந்துட்டு மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாம்பல் நோய் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போயலை இருக்கு இல்லையா, போயலை தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். அப்படியும் உங்ககிட்ட வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆகலைன்னா புளிச்ச மோரை வந்துட்டு 3 days ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த பவுட்ரு ஃபார்ம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் 10 நாளோ இல்லை 15 நாளுக்கோ ஒரு தடவை தொழு உரமோ இல்லைனா வந்துட்டு மண்புழு உரமோ ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி காய்கறி ஊற வச்ச தண்ணியும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது நல்லா வெண்டைக்காய் வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா நீட்டமாகவும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அதை வாங்கி வளர்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மிளகாய், தக்காளி மாதிரியே நம்ம நாற்று விட்டு எடுத்து வளர்க்கணுங்க. 20லேருந்து 25 நாள் வரைக்கும் குழித்தட்டில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு செடியாக வந்து வச்சுக்கலாங்க. பேக்கோட சைஸ் எப்படி இருக்கணும்னா 1 அடி உயரமும் 1 அடி அகலமும் இருக்க மாதிரி ஒரு பையில் வந்துட்டு ஒரு செடி வந்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாங் டைம் வரக்கூடியது, அதாவது 1 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து காய்கள் கொடுக்கும். அதுக்கப்புறமும் நம்ம கட் பண்ணி வளர்க்கணுன்னா வளர்த்துக்கலாம். பட் 1லேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் இருந்ததுன்னா அந்த செடி வந்துட்டு நல்லாவே ஆரோக்கியமாக காய் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஒரு கத்திரிக்காய் கூட ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா கத்திரிக்காய் செடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச செடின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இது தண்டுலேருந்து, இலைகள்லேருந்து, பூக்கள்லேருந்து, காய்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கடைகளில் நம்மளுக்கு எப்படி மருந்தடிக்காமல் அந்த காய் வந்து கிடைக்கும். அதை யோசித்து நம்ம வீட்டில் 2 கத்திரிக்காய் செடியாவது வளர்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஸோ கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாகவே இருக்கும். பூச்சிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச செடின்னு தான் சொல்லணும். அப்போது இந்த பூச்சை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம தோட்டத்தில் அங்கங்கே வந்து எல்லோ பேட் வந்துட்டு கட்டி வைக்கலாங்க. அந்த எல்லோ பேடில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மையில் தாய்ப்பூச்சிகள்லாம் வந்து ஒட்டிக்கும். அதில் வந்துட்டு நம்மளுக்கு இனப்பெருக்கம் வந்து கம்மியாகி பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும். அது இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு விளக்கு பொறி மாதிரி ட்ரை பண்ணலாம். ப்ளூ கலர் லைட் வந்து மேலே வச்சு அது கீழே வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு 2-3 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ப்ளூ கலர் லைட்டுக்கு வந்துட்டு பூச்சிகள் வந்து அட்ராக்ட் ஆகி அதில் வந்து போயிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுங்க. ஸோ இதுதான் வந்து விளக்கு பொறி. இது 2மே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதில் வரக்கூடிய வைரஸ் நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இலைப்புள்ளி நோய் வந்து வருங்க. இலைகளில் புள்ளி புள்ளியாக டாட் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இலைகளை வந்து கட் பண்ணி தூரம் எறிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்றிலை நோய் அப்படின்னு வரும். சிற்றிலை நோய்னா இலைகள்லாம் வந்துட்டு சுருங்கி சின்ன சின்னதாக இருக்கும். அதுனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வைரல் டிசீஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த செடிக்கு எந்த மாதிரியான உரம் கொடுக்கணுன்னா எவ்ரி 10 days ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ நம்ம வந்துட்டு தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இலை வழியாகவும் சத்துக்கள் வந்து கொடுக்கலாம். அது ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் இல்லையா, பஞ்சகாவியமோ இல்லை மீன் அமிலமோ அந்த மாதிரியும் கொடுத்துட்டு வரலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 4 வகையான காய்கறி, பேசிக் காய்கறியை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.